ஹலோ, ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog நம்பர் 3. இன்னைக்கு நான் சமைச்சு காட்ட போற ஒரு குயிக்கான ஒரு ஒரு சூப்பரான, டேஸ்டான, எம்மியான ஓட்ஸ் தோசை தான் நம்ம பார்க்க போறோம். இது யாருக்கெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிடலாம். அதுவும் டயட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பர் டூப்பரான ரெசிபி. ஸோ அத தான் நான் உங்களுக்கு குயிக்கா சமைச்சு காட்ட போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த மாரி ஒரு மிக்ஸர்ல நான் ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 எக் எடுத்திருக்கேன். இந்த பிளெண்ட் பண்ணி வச்ச ஓட்ஸ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, இந்த எக்கும், ஓட்ஸையும் நாம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். கட்டி இல்லாம நல்லா அடிச்சு பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தோசை மாவு பக்குவம் வர அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சுட்டே இருக்கணும். அதுல எந்த ஒரு கட்டி, பிசுறுலாம் இல்லாம அடிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தோசை கல்லுல கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன உடனேயே லைட்டா ஆயில மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இந்த நம்ம அடிச்சு வச்சிருக்க எக்கு, ஓட்ஸையும் இந்த தோசை கல்லுல நம்ம ஊத்தி விட்டுட்டு, சூடாவும், சுவையாவும் எக் தோசை ரெடி. இத நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். வாங்க. என் ஃபுட்டுக்காக என் குட்டி வெயிட் பண்றா. சூப்பராவும், டேஸ்டியாவும் ஓட்ஸ் எக் தோசை பார்த்தோம். ஸோ இது யாரெல்லாம் சாப்பிடலான்னா, குழந்தைங்களுக்கு கூட நீங்க பண்ணி குடுக்கலாம். அவங்களுக்கும் இந்த ஓட்ஸ் தோசை ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி ரொம்ப ஜிம்முக்குலாம் போய் டயட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஓட்ஸ் தோசை வந்து ரொம்ப ஃபில்டா, வயிறு ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இத டேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் உங்க வீட்ல போய் இதே மாதிரி ஓட்ஸ் தோசை ட்ரை பண்ணுங்க. இம்மீடியட்டா ஏதாவது பசிக்குது, சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிற நேரத்துல, இது ஈஸியா செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு நீங்க சைட் டிஷ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் நான் வந்து டயட்ல இருக்கிறதுனால எதுவுமே இல்லாம அப்படியே வெறும் தோசைய மட்டும் நான் சாப்பிடுறேன். என் செல்லத்துக்கும் கொஞ்சம் குடுக்க போறேன். இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான, சிம்பிளான, எம்மியான இந்த மாதிரி ரெசிபிலாம் அடுத்தடுத்த விளாக்ல உங்களுக்கு வர இருக்கு. அதுக்கு நீங்க தொடர்ந்து என்னோட சேனல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. தொடர்ந்து என்னோட வீடியோவை எண்டு வரையும் வாட்ச் பண்ணுங்க. கமெண்ட பாஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். அடுத்த விளாக்ல உங்கள சந்திக்கிறேன்.